தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். 455 பேர் வெற்றி பெறவில்லை எனில் தேர்விற்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் 2 சொல்றாங்க. 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். அதாவது 100ல 35% பேர் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா மீதி இருக்காங்க எத்தனை பேர்? 65%. கரெக்ட் தானே? 100%த்துல 35% தேர்ச்சி அடைகின்றனர், 65% தேர்ச்சி அடையவில்லை. இப்ப தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு எத்தனை பேரை சொல்றாங்க? 455 பேர். அதாவது இந்த 65% பேர் தான் 65% பேர் தான் 455 பேர். சரியா? அப்போ தேர்விற்கு வந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது தேர்வுக்கு வந்தவங்க எத்தனை பேர் மொத்தம்? 100% பேர் எவ்வளவு? புரிஞ்சுதான் இது? 65% பேர் 455. அப்படின்னா 100% எத்தனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா, இது 65%ங்கிறது 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 455ங்கிறதும் இன்க்ரீஸ் தான் ஆகும், அதிகமாகும். அதனால இது வந்து நேர்மாறல். இது கூடுனா இதுவும் கூடும். அப்ப நேர்மாறல்ங்கிறதுனால இது கிராஸ்ல பெருக்கணும். எப்படி கிராஸ்ல பெருக்கணும்னா, இந்த எக்ஸ் 65 கூட போகும், 65 இன்டு எக்ஸ்ன்னு ஆகும். இந்த 100 455 கூட போகும், 455 இன்ட்டு 100 இப்படி போகும். இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 65 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 455 இன்ட்டு 100 பை 65. ஓகே, பெருக்கல்ல இருக்கனால அங்கே வரும்போது எப்படி வரும்? வகுத்துல வரும். இதை அடிச்சிடலாம், 5ஆல அடிச்சிடலாம். 4 5 1 3 15 அடிச்சா என்ன? 5 9 45 4 5 இப்போ 13 அடிச்சோம்னா 1 13 13 7 13 91. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? x is equal to 7 into 100. ஸோ x எவ்வளவு? 700. ஆப்ஷன் சி.